சொல்லுங்க. அரே நாய் வாத்து கவுண்டர் சாமி. ஏய் கபடி நாய் வாத்த நாய் கடிச்சு போடும். அரே சாமி நிமக்கு என்ன கோவம் கோதி வருதோ? வருதுன்னு சொல்லு. அரே சாமி நம்மளுக்கு தமிழரா நோளையிரதுல சாமி. நம்ம பேச்ச அரா பேச்ச கொரா பேச்ச அம்மா பேச்ச மூணு பேச்ச சாமி. தமிழர் நோளையாடி போது ரொம்ப நோளையுமா? தமிழ் நோளையாது. ஆம் சாமி சாமி. நம்மளால ஆகாது. நம்மளால ஆகாது சாமி. அரே சாமி ஊர்வாத்து கவுண்டா. கம்முனிரு ஊரோர்த்து கவுண்டர்னு சொல்லு. ஆம் சாமி. ஆமா ஆமா. அரே சாமி கொரே வைக்குது. அரே சாமி கொரே வைக்குது. ஆமா. அரே சாமி அரே நகலா மேல்நாட்ட கொரப்பேனே சாமி. அரே நான் ஊர் மேல போது உப்பு மிளகா வாங்குது உடம்பு வளக்குது. சரி நீ ஊர் மேல போவோம் பிரச்சனை பண்ணுவோம். அரே சாமி அவரு ரைப்புள்ள எடுத்துக்கிட்டு கைப்புள்ள அடிக்குது. ஆமா நீ ஊர் மேல போனோம் பிடிச்சு கைப்புள்ள தடிக்கணும். அரே துப்பு துப்பு ரைப்புள் 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 ரைப்புள். சரி அரே சாமி நான் என்ன பண்ணுது? அரே ஆண் வாசியும் கொடுக்குது பெண் வாசியும் கொடுக்குது. அரே சாமி அரே நல்லா நூல் குறி விக்குது. அரே நான் பச்சை குத்துது. பச்சை குத்துவியா? ஆம் சாமி. எனக்கு ஒரு பச்சை குத்துறியா? அரே சீக்கிரம் படுத்து. அரே முஜு அரே வா அரே படுத்து. ஆத்திக்கு அட்ட பப்பா அரே ஏன்டி முட்டை உங்களுக்கு ஒரு 3 பிளேட் இல்ல? கருமத்தா ஆனாமா போலுகாரே அவனை கட்டமே சேர்த்துக்கோ. நீ வீட்ல இருக்கிற வச்சுக்கோ. அரே சாமி அரே எல்லாம் போனால் போகட்டும். அரே நான் யாரு? நீ யாரு? நான் எதுக்காக வந்திருக்குது? எதுக்கு? நான் தான் உமா பார்வதியாக வேண்டும். நீ உமா பார்வதின்னு சொல்ற. ஆமா. இப்படி குறைவேடத்தில் இருக்கக்கூடிய காரணம் என்ன? மகனே அந்த வல்லாளகண்ட சூரனாகப்பட்டவன் சிவபெருமானிடம் எப்படி வரத்தை பெற்றான்? எப்படி? இதோ இந்த சிவபெருமானாகப்பட்டவர் என்னுடைய மனைவி அங்கத்தில் பிறக்க வேண்டும். சரி. அப்படி என் மனைவி அங்கத்தில் புது ஈசம் பிறந்தால் பழைய ஈசை இறக்க வேண்டும். இங்க இந்த வகுத்துல குழந்தை வளர வளர ஈஸ்வரனாகப்பட்டவன் தேய்ந்தே போக வேண்டும். அப்படி என்று வரத்தை வாங்கி விட்டான். இப்பொழுது வல்லாளகண்டன் மனைவியாகப்பட்டவள் நிஷோஷினி இப்ப இன்னைக்கா நாளைக்கா குழந்தை பக்கிற மாதிரி இருக்கிறா. அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அங்க பரமேஸ்வரன் செத்துடுவாரு. அதனால இந்த பரமேஸ்வரனை காப்பாத்துறதுக்காக இப்பொழுது இந்த உமா பார்வதி குறத்தியாக ரூபம் கொண்டிருக்கிற இந்த இத போய் நான் அவனுக்கு போய் நான் குறி சொல்லணும். எப்படி போய் குறி சொல்றேன்னு கேளு. ஓ சாமியோ நீ யாரு? அரே சாமி நானா மேல் நாட்டு குறப்பேன்னு சாமி. அப்படியா? ஆம் சாமி. அப்படினே கை குறி பார்த்து சொல்ல முடியுமா? அரே சாமி நம்ம குறி பக்கத்தா தான வந்திருக்குது. பாரு பாப்போம். அரே சாமி உனக்கு அழிவு கால வந்ததையா குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கும் போது உன்னுடைய அரண்மனையில நல்ல இப்போ ஒரு சுகங்காரியம் ஆயிருக்கும்.
உண்மைதான். உன் மனைவி மாசமா இருப்பா. நிறைய மாத கர்ப்பமா இருக்கா? உம்மன்னு சொல்லு, பொய்னா பொய்னு சொல்லு. அட உண்டு. உன் பொண்டாட்டி மாசமா இருக்கிறா, இப்ப அந்த குழந்தையும் பிறக்க போகுது. அத வச்சு பெரும் மகிழ்ச்சியா இருக்கிற பரத்தி, என் தேவி நிறைய மாத கர்ப்பமா இருக்கிறா. சுகப்பிரசவமா பிறக்கணும். தாய் வேற பிள்ளை வேறையா பிறக்கணும். இப்ப இது பூரா நடந்தது. இப்ப நடக்க போறது என்ன தெரியுமா? நடக்க போறது என்ன? இந்த குழந்தை இந்த வல்லாளபுரத்துல பிறந்துச்சு, அது செத்து தான் பிறக்கும். அதனால இந்த குழந்தை உயிரோட பிறக்கணும்னா இதோ ஐவேளாங்காட்டிலே உன்னுடைய ஆலாமரத்தடியிலே தாய் கிழவியாகப்பட்டவ இருக்கிறா. செத்து போற குழந்தைய கூட உயிரோட எடுக்கக்கூடியவ. அதனால நீ உடனடியாக ஐவேளாங்காட்டுக்கு சென்று அந்த ஆலாமரத்தடியில தாய் கிழவிய போய் கூட்டிக்கிட்டு வா. உன் பொண்டாட்டிக்கிட்டு பக்குவமா பார்த்து அவ தீர்த்துருவா. இந்த குரத்துக்கு 3700 ரூபாய் ஜாக்கெட் தைக்கூலி.